எனவே இந்த காலகட்டத்தில் நானும் விரும்பிக் கொண்டிருந்தது, நான் எப்பொழுதும் உங்களை நினைத்துத்தான் நான் கவலைப்படுகிறது. ஏனென்றால் இவ்வளவு தூரம் உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு இவ்வளவு ஒரு பிரதேசத்தை நீங்கள் இங்கு வந்து நின்று, அதாவது உங்களுடைய பிரதேசத்தை விட்டு இங்கு வந்து நின்று சிரமப்பட்டு போராடி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவோ இழப்புகளை சந்தித்த நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பால தான் ஒரு காலகட்டத்தை நாங்கள் வென்றெடுத்த நாங்கள். அதான் என்னிடம் இப்ப நடந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே கேட்டார்கள், உங்களுடைய சண்டையில் எதை நீங்கள் முக்கியமாக கருதுகிறீர்கள் என்றால் உலகமெங்கும் பேசப்படுவது ஆணையரவை. அவ எல்லோருமே அதைத்தான் என்னிடம் எதிர்பார்த்து கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், என்னிடம் அதாவது என்னுடைய சண்டையிலே முக்கியமாக நான் கருதுவது ஜேசி குரு சண்டை. அப்ப அதை பற்றி கூட பத்திரிகைகளில் கூட விளக்கமாக வந்திருந்த சில இதுல, அதாவது எல்லோரும் எதிர்பார்த்ததை விட நான் சொன்ன பதில் வேறு. ஆனால் உண்மையும் அதுதான். நாங்கள் அந்த தேசிக்குரு சண்டையில் இவ்வளவு அர்ப்பணிப்போட நாங்கள் இறுக்கத்தில் அந்த இறுக்கமான சண்டையை நாங்கள் வென்று இருக்காவிட்டால் நாங்கள் ஆணையரவில்லை, இதையுமே நாங்கள் வென்றிருக்க மாட்டோம். அப்ப நாங்கள் தேசிக்குரு சண்டையில ஆரம்பத்தில இருந்தே தடுத்து அவர்களுடைய வேகத்தை நாங்கள் அவருடைய அந்த வந்த வேகத்துக்கு நாங்கள் விட்டிருந்தமா இருந்தால் இன்றைக்கு ஒரு இந்த ஓய்வும் வந்திருக்காது, இந்த யுத்த ஓய்வும் வந்திருக்காது, ஒன்றுமே நடந்திருக்காது. அப்ப அதுல எங்களுடைய அர்ப்பணிப்பு தான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அந்த சண்டையில பெற்றும் பகுதி வீரமரணமடைந்த போராளிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த போராளிகள், மற்ற அந்த சண்டையில முழு மூச்சாக நின்று போராடியவர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த போராளிகள். ஆனா உண்மையில அந்த சண்டை தான் இன்று, அதாவது உங்களோட என்ன பேச வைத்திருக்கிறதும் அந்த சண்டை தான், இன்று இந்த வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கிறதும் அந்த சண்டை தான். இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு நீங்கள் அதை நினைக்கும் போது நான் நடுக உங்களை நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் உங்களோட தளபதியோட போய் சேர்ந்துட்டு நீங்கள் மாட்டுப்பட்ட மாதிரி நடுக இங்கே இருந்து சிரமப்படும் போது எனக்கு எப்போ உங்களுடைய நினைவு நீங்கள் போய் வந்து விட வேண்டும். இன்றைக்கு அந்த நாளும் வந்து விட்டது. ஆனால் அதெல்லாம் உங்களுடைய அர்ப்பணிப்பால ஏற்பட்டது. இப்போது கூட சமீபத்தில் கடைசியாக நான் நோர்வே வெளிவார அமைச்சருடன் பேசும்பொழுது வந்த ஒரு செய்தியாளர் குழு என்னிடம் கேட்டினார், இதுவரை காலம் இப்ப அதாவது நடந்த இந்த இழப்புகளை நீங்கள் என்ன மாதிரி பார்க்கிறீங்க? இந்த இழப்பு ஒரு வீணான இழப்பு என்று நீங்க கருதுகிறீர்களா? அப்ப நான் சொன்னேன், அது அப்படி அல்ல. இந்த அதாவது விடுதலை போராட்டத்தில் ஒரு இழப்புகள் ஒருபோதும் வீணாவதில்லை. அந்த இழப்பின் காரணமாகத்தான் நாங்கள் விடுதலையை வென்றெடுக்க முடியும். எனவே நாங்கள் அப்பொழுது உங்களுடைய இழப்பை வீணானதாக கருதுவதில்லை. அது மட்டுமல்ல, அந்த இழப்பினால் தான் இன்று இந்த சமாதான சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது. எனவே எப்பொழுதும் இழப்பு கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை. ஏனென்றால் எங்களுடைய இறுதி இலட்சியம் தமிழீழம். எனவே அந்த தமிழீழத்தை அடையும் வரை நாங்கள் இதைவிட 4-5 மடங்கு இழப்புகளை கூட நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு இறுதியான எங்களுடைய அந்த இலக்கை நாங்கள், அதாவது எங்களுடைய தமிழ் இலக்கியத்தை அடைந்ததன் பின்புதான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும். எனவே நாங்கள் கஷ்டப்பட்டு விட்டு அரைகுறையாக நாங்கள் தீர்வுகளை பெற்றுக்கொண்டு திருப்தி அடையப் போவதில்லை. அவர்களுக்கும் தெரியும் நாங்கள் மிகவும் பலத்துடன் இன்று பேசுகிறோம் என்று. ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு நீண்ட பெரிய ஆட்கள் தொகையும் ஒரு ஆதரவும், அதாவது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு ஆதரவு, அதாவது எங்களுக்கு ஒரு ஆயுத ஆதரவும் கிடைச்சிருக்கமாக இருந்தால்
நாங்கள் இவ்வளவு ஜாழ்ப்பாணத்தை பிடித்திருப்போம். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுக்கு நிறைய அதாவது வலிமையான நாடுகள் உதவி செய்தன. ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு எவருமே இல்லை. இன்றைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் தலைவிந்து நிற்கிறோம் என்றால் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய தியாகம் என்றார். எனவே எப்பொழுதும் போராளிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடையில ஏற்படுற மயக்கங்களை கண்டு குழம்பக்கூடாது. அதே நேரம் இந்த ஓய்வுகளை நாங்களும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அதாவது நினைக்கிற உங்களுடைய அந்த சந்தோஷமான நாட்களை நானும் எனது மனக்கண்ணிலே காண்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போறது, உங்களுடைய குடும்பங்களோட, உங்களுடைய சகோதரங்களோட, உங்களுடைய சொந்தங்களை பார்க்கிற இந்த நிகழ்வுகள் நடக்க போகிறது. அது எங்களுக்கு வேண்டிய ஒரு அதாவது இந்த ஓய்வுகளை நாங்கள் நல்லா பயன்படுத்த வேண்டும். ஆனா அதோட நீங்கள் திரும்பவும் உங்களுடைய பயிற்சிகள்ல பிறகு வந்து உங்களுடைய பிரதேசங்கள்ல நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளை எடுத்து மிகவும் கவனமாக அடுத்த சண்டையை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பயிற்சிகள் உங்களுடைய இழப்புகளை குறைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு இழப்புகளை நாங்கள் குறைத்து எங்களுடைய வெற்றிகளை அடைகிறோமோ அதுதான் நல்லது. ஏனென்றால் நாங்கள் ஒரு பெரிய மக்கள் தொகை அல்ல. எதிரி எங்களை விட 3 மடங்கு மக்கள் தொகை உள்ளவர். எனவே நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளின் மூலமும் எங்களுடைய நவீனத்துவ அதாவது எங்களுடைய யுத்தத்தில் எங்களுடைய நவீன முறைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வதன் மூலமும் தான் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வென்றெடுக்க முடியும். எனவே நீங்கள் உங்களுடைய இடங்களிலே போய் உங்களுடைய சொந்தங்களை பார்த்து அவருடன் சில நாட்கள் உங்களுடைய நேரத்தை கழித்து விட்டு பின்பும் வந்து உங்களுடைய அந்த பாதுகாப்பு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அதே நேரம் உடனே நான் உங்களை அவசரப்பட்டு இங்கே உடனே அழைக்கப் போவதில்லை. எனவே உங்களுக்கு உடனே அந்த பயமும் வேண்டாம். உடனே நாங்கள் இங்கே வர வேண்டி இருக்குமோ என்று நீங்கள் உங்களோட மண்ணில நீங்கள் கொஞ்ச காலம் நிற்க வேண்டும். எனக்கும் அதான் விருப்பம். ஏனென்றால் எப்பவும் அதாவது இந்த நேரம் எனக்கு பாரதியாருடைய ஒரு கவிதை வரிதான் நினைவு வருகிறது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நெட்டவனிலும் நனி சிறந்தனவே. அது மாதிரி நீங்கள் எப்படி இங்க வந்து போராடினாலும் அதான் உங்களுடைய தாயும் உங்களுடைய மண்ணும் எல்லாவற்றையும் விட சிறந்தது. நீங்கள் ஒரு அகண்ட தமிழீழத்துக்காக போராடினாலும் உங்களுடைய மட்டக்களப்பு மண்ணில நீங்கள் போய் அந்த குறிப்பிட்ட நாள் இருக்கும் அந்த சந்தோஷம் வராது. எனவே நீங்கள் அதற்கு போக போகிறீர்கள். அதற்காக உங்களை நான் வாழ்த்தி உங்களை வழி அனுப்ப நான் வந்திருக்கிறேன். அதேவேளை இன்னும் ஒன்றையும் நீங்கள் மனதிலே வைத்திருக்கணும். உங்களுடைய தளபதி தான் எனக்கு கூற சொன்னார். அதாவது நீங்கள் இங்கிருந்து போகும் பொழுது இங்கிருந்து வாரவர்களை அங்குள்ளவர்கள் போராளிகள் பார்ப்பார்கள். இவர்கள் எப்படி அப்ப இவர்கள் எல்லாம் அங்க போய் நிறைய கட்டுப்பாடோட இறுக்கமா இவர்கள் நடந்து கொண்டாதான் நாங்க இல்லாட்டி இவர்கள் அங்க போய் புரியா அதாவது இவர்களை பார்த்துத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். எனவே இவர்கள் அங்கு மிகவும் கட்டுப்பாடாகவும் ஒரு இதாகவும் அங்கு நடக்க வேண்டும். நான் அப்போ சிரித்து போட்டு அதான் சொன்னேன். நான் அதை உத்தரவாதம் இப்ப தரமாட்டேன். என்ன ஒரு நீண்ட காலம் இங்கு நின்றவர்கள் கொடுக்கிற லீவுக்கு கொஞ்ச நாள் ஒழிச்சுத்தான் வருவினோம். ஆன வழியா நீங்கள் நான் சில உத்தரவாதங்களை இப்ப உங்களுக்கு தர முடியாது. எனவே நீங்கள் எவ்வளவு காலம் நின்ற ஒரு இது என்னுடைய அதாவது நான் உங்களுடைய அந்த அடுத்த இன்னொன்றை நீங்கள் மனதில் நினைக்க வேண்டும். இது ஒரு உங்களுக்கு நான் தெளிவாக எங்களுடைய சூழ்நிலையில விளங்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய நீண்ட தூர ஓட்ட போட்டு இடையிடையே தங்கி இழைப்பாடுறதுக்கு உரிய வசதிகள் செய்யப்பட்ட போட்டி இது. அதால இந்த
யுத்த நிறுத்தங்கள் இந்த இதுகள் எல்லாம் ஒரு இடையிடையே தங்கி இழப்பாடுறது போன்றதுதான். ஆனால் இறுதி இலக்கு தமிழ் ஈழம். எனவே நீங்கள் அதிலே எந்தவித குழப்பமும் அடையக்கூடாது. மற்ற அரசியல் ரீதியாக நாங்கள் சில செயல்பாடுகளை செய்து கொண்டு போவோம். அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு அடிக்கடி வழங்கப்படும். மற்றது நாங்கள் இன்னொன்றையும் யோசிக்கிறோம். பேச்சுவார்த்தையாலே எங்களுடைய உரிமைகளை எவ்வளவு தூரம் நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று. ஆனால் இதுவரை காலமும் நடந்த எந்த ஒரு வரலாற்றிலும் தனியே